நம் பூமியைப் போல உயிர்கள் வாழ சாத்தியமான கிரகங்களை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் நாசா, இஸ்ரோ போன்ற விண்வெளி மையங்கள் பல செயற்கைக்கோள்களின் உதவியுடன் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். அப்படி ஒரு தேடுதலுக்கு கிடைத்த பலனாக பூமிக்கு மிக அருகில் உள்ள வெள்ளி கிரகத்தில் உயிர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதே போல வெள்ளி கிரகத்தை ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ ஒரு விண்கலத்தை அனுப்ப உள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். விண்வெளி ஆராய்ச்சியில் சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா, ஆஸ்ட்ரோசாட் உட்பட பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சூரிய குடும்பத்தில் நம் பூமிக்கு அருகில் உள்ள வெள்ளி கிரகத்தில் உயிர்கள் வாழும் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக வீனஸ் விண்கலத்தை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. நம் சூரிய குடும்பத்தில் 4 தரைப்பரப்பு கொண்ட கிரகங்களும் 4 வாயு கிரகங்களும் இருக்கின்றன. இதில் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ மங்கள்யான் செயற்கைக்கோளை அனுப்பியது. செவ்வாய் கிரகத்திற்கு பின்னர் உயிர்கள் வாழ ஓரளவு வாய்ப்பிருக்கும் கிரகமாக வியாழன் கிரகத்தின் துணைக்கோள்கள் பார்க்கப்படுகிறது. எனவே அதை நோக்கி சர்வதேச நாடுகள் செயற்கைக்கோள்களை அனுப்பி வருகின்றன. இப்படி இருக்கையில் சம்பந்தமே இல்லாமல் உயிர்கள் வாழ கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லாத கிரகமான வெள்ளி கிரகத்தை ஏன் இஸ்ரோ ஆய்வு செய்ய முன்வந்தது என்று பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள். இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். வெள்ளி கிரகம் ஏறத்தாழ நம் பூமியைப் போலவே இருந்தாலும் அது பூமியிலிருந்து பெரிதும் வேறுபட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளி கிரகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றுகிறது. எனவே அங்கு சூரியன் மேற்கில்தான் உதிக்கும். அதே போல பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வெள்ளி கிரகம் சுமார் 200 நாட்களுக்கும் மேல் எடுத்துக்கொள்கிறது. இதனால் இது சூரியனை சுற்றி வரும் காலமும் தன்னைத்தானே சுற்றி வரும் காலமும் ஏறத்தாழ சமமாக உள்ளது. மற்றொரு வித்தியாசமான அம்சம் என்னவென்றால், நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் 8 கிரகங்களில் வேறு எந்த கிரகத்திலும் இல்லாத அளவுக்கு வெள்ளி கிரகத்தில் வெப்பம் அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் இருக்கும் சல்பியூரிக் அமில மேகங்கள் தான். பூமியில் வெப்பமயமாதல் என்று நாம் சொல்லும் நிகழ்வு வெள்ளி கிரகத்திலும் நடக்கிறது. வேல்ஸில் உள்ள கார்டிக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் 2020 செப்டம்பர் மாதத்தில் வெள்ளி கிரகத்தில் பாஸ்பைன் இருப்பதை முதலில் கண்டுபிடித்துள்ளார்கள். அவை வெள்ளி கிரகத்தின் மேகங்களில் இருந்துள்ளன. மிக குறைந்த அளவு ஆக்சிஜனை கொண்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளில் வாழும் நுண்ணுயிரிகளால் பூமியில் பாஸ்பைன் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே வெள்ளி கிரகத்தில் இருக்கும் இந்த பாஸ்பைன் இருப்பு உயிர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பானது 475 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வாழ தகுதியற்றது. ஆனால் மேற்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் உயரத்தில் அது பூமியைப் போலவே வெப்பமாக உள்ளது. இங்கு உயிர் வாழ வாய்ப்புள்ளதா என்பது தற்போது ஆய்வாளர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில்தான் வெள்ளி கிரகத்தை ஆராய்வதற்காக வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டம் மூலமாக விண்கலம் தயாரித்து 2028ஆம் ஆண்டு அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அனைத்து தயாரிப்பு பணிகளையும் முடித்து இந்த விண்கலத்தை LVM-3 ராக்கெட் மூலமாக 2028 மார்ச் 29ஆம் தேதி விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 112 நாட்கள் பயணித்து ஜூலை 19ஆம் தேதி வெள்ளி கிரகத்தை இந்த விண்கலம் அடையுமாம். அங்கிருந்தபடியே வெள்ளி கிரகத்தை வலம் வந்து அதன் வளிமண்டலம், மேற்பரப்பு மற்றும் இதர புவியியல் அம்சங்களை ஆய்வு செய்து அந்த தரவுகளை நமக்கு வழங்கும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.